மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, எப்படி இருக்கீங்க? அடிங்க உன்னை டபரா செத்தலையா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே எங்கள் வீட்டு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நகை எங்கே இருக்குது, பணம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கே திருட வந்துட்டியா? மறுபடியும் என் முன்னாடி வந்துட்டல, இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய், நான் இங்க ஒரு பொம்பளை ஜாக்கி ஜான் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. யாரா வந்து என்ன காப்பாத்துங்கடா. நான் உன்னை இங்கே அடித்து மிதிச்சிட்டு இருக்கேன், ஃபோன் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன்டா. மீனுச்சலோ, தயவு செய்து என்னை விட்டுருச்சலோ, என்னை விட்டுரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை மீனு செல்லோன்னு கூப்பிடுவேன். இருடா, இதுக்கோசரமே உன் வாயிலே மிதிக்கிறேன். காப்பாத்துங்க. என்ன இவகிட்ட இருந்து யாராவது காப்பாத்துங்க. மச்சான் எங்க இருக்க மச்சான்? உன் தங்கச்சிகிட்ட இருந்து என்ன காப்பாத்து மச்சான். ஐயோ, நீங்கள் எப்போ வந்தீங்க? திருட எப்போ போனா? அடிக்காதடி. எத்தனை நாள் ஆசை உனக்கு என்னை இப்படியெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு. பறந்து பறந்து அடிக்கிறியேடி. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் தூக்கத்தில் கனவுல தெரியாமல் உங்களை அடிச்சிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்கடி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. பின்ன என்ன பாட கட்டிடுவாங்கன்னு சொல்லட்டுமா? நீ எப்படி இருக்கன்னு பார்க்க வந்த என்ன இப்போ என்ன வந்து 4 பேர் பார்க்குற மாதிரி பண்ணிட்டியேடி. நான் போறேன்டி, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏங்க போகாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரிஞ்சு பண்ணலங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க. பார்த்தீங்களாத்த, இப்போ தெரியுதா நகை பணம்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு? ஐயோ, தூக்கத்தில் நம்ம இதையும் உளறிட்டோம் போல இருக்கே. அது சின்ன பொண்ணு, அவள் வெள்ளந்தியாக வளர்ந்துட்டாமா, தெரியாமல் இதெல்லாம் சொல்லிட்டாமா. இந்நேரம் அவள் தூக்கத்தில் உளராமல் இருந்திருந்தானா காலையில் எழுந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பீங்க? உங்கள் பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நானே தான் திருடனுக்கு போய் எல்லாம் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி பேசி சண்டை வர வச்சுருப்பீங்க. அவள் தூக்கத்தில் உளர்னால ஆச்சு. அவள் இந்நேரம் அதை சொல்லாமல் போயிருந்தானா நானே தான் என்னமோ திருடனுக்கு பிளான் போட்டு கொடுத்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. உங்கள் பொண்ணு சொன்னான்னு தெரிஞ்ச உடனே தெரியாமல் சொல்லிட்டான்னு சொல்கிறீங்க. இருக்கட்டும். உன்னையெல்லாம் என்ன தான் பண்ணி தொலைகிறதுனே தெரியலடி. சே, அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாருமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுமா. சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லு, வந்துடுவார். அவ்வளோதானாம்மா, வந்துடுவாரா? இவளை போய் பிள்ளையா பெற்றான் பாரு, என்ன அடிக்கணும். பைத்தியக்காரி மாதிரி நடு வீட்டில் நின்று ஆடிக்கிட்டு இருக்காது. யாராவது ஜன்னி தான் வந்துருச்சுன்னு நினச்சி சாவியை கையில் கொடுத்துட்டு போயிட போகிறாங்க. போடி அண்ணாண்ட.